ஸ்ட்ரைப்படு கேட்ஃபிஷ். இதை பாருங்கள், இன்னும் இவ்வளோ இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நிறைய வகையில் இருக்குது ஸ்ட்ரைப்டு. இதோ கேட்டர் ஹீல். இதை பாருங்கள் நகருது. ஸோ நம்ம அடுத்த இதில் அழகழகாக பிடிக்க வேண்டியது. அடுத்த இது பண்ணிட்டோம். இந்த நிறைய ட்ராகன் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இதை பாருங்கள், இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸ்டார் ஃபிஷ்ஷு, குட்டி குட்டி லாப்ஸ்டர்ஸ் இருக்குது. ஸ்டார் ஃபிஷ்டா இதை பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த ட்ராகன் ஃபிஷ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதோட கலரேஷன் பாருங்கள், கலரேஷன் நல்லா இருக்குது. அடுத்து நம்ம போகிறப்போ இந்த இதை பாருங்கள் கொஞ்சம் இதை பாருங்கள் லாப்ஸ்டர்ஸ். ஸ்டோன் ஃபிஷ் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டோன் ஃபிஷ் துவாரகேஷ். ஸ்டோன் ஃபிஷ்டா, ஸ்டோன் ஃபிஷ் இங்கே பாரு, அப்படியே கல் மாதிரி இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தெரியல. இது லாப்ஸ்டர், இது ஸ்டோன் ஃபிஷ். இது என்ன இதை பாரு, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை பாரு டே துவாரகேஷ். அங்கே பாரு ஒன்று போகுது பாரு, என்னதுனே தெரில. ஸ்டோன் ஃபிஷ் இது. டடிங் டடின் லயன் ஃபிஷ். இதை பாருங்கள் ஜெயின் சைஸ். மூஞ்ச பாருங்கள். ஃபுல் கவரில் எடுக்கும். இதை பாருங்கள் பாறையோடு ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம அதையும் வளைச்சி வீடியோ எடுப்போம். இதை பாருங்கள் ரொம்ப குட்டியோண்டு ஒன்று அழகாக இருக்குது ஆரஞ்சு கலரில். இது மேலே இருக்கிற எல்லாமே விஷம்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள் இதுதாங்க ஜெயின் சைஸ். இங்கே ஒரு தலைவர் மேலே உட்காந்துருக்காரு. வாங்க இவர் எடுக்கலாம். அப்படியே வாங்க. ஸோ என் தம்பி ஸ்டார் ஃபிஷ் கிட்ட போகணுன்னு கேட்குறான். வாங்க காய்ஸ் நம்ம ஸ்டார் ஃபிஷ் கிட்டே போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த ஸ்டார் ஃபிஷ் இதை பாருங்கள். துவாரகேஷ் அம்மா அப்பாவை இங்கே கூப்பிட்டு வா. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷெல்லாம் அழகாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ள இடம் இந்த ஸ்டார் ஃபிஷ் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே படுக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒன்று காலையில் ஒரு பெருசாக படுத்துக்கிட்டு ஆனால் யாருன்னு தெரியல. அடியில் உள்ளே போகலாம் தந்து விட்டாச்சு. இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த தலைவர் க்ளோஸ்அப்பில் போய் எடுக்கணும்னு நினச்சோம், எடுத்தாச்சு. என் தம்பியோடு வராங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ் இது ரொம்ப குட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது. வெரைட்டி நல்லா இருக்குது. இதை பாரு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப குட்டியும் அழகாக இருக்குது. சரி இப்போ நம்ம மறுபடியும் வெளியில் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க. ஸோ வெளியில் வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்களா கிடைக்காதா? டச்சிங் பூலுக்கு வந்துருக்கோம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ். அதை தொடர்றது எனக்கு பயமாக இருக்குது. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அங்கே உள்ளே தொடலாம். நல்லா இருக்குது. சாட்டிஸ்ஃபைங் நல்லா இருக்குது. தொட்டு பார்த்தா ரொம்ப வளவரப்பாக சுரசுரப்பாக இருக்குது. அப்போ இதெல்லாம் தொட்டு பார்த்தா என்னத்துக்காகன்னு நான் நினச்சி பார்க்குறேன். அது தொட்டு பார்த்தா ரொம்ப சுரசுரப்பாக இருந்தது. இதா பாருங்க எப்படி வாயை திறக்குது. என்ன புதுசாக இருக்குது. பனானா ஹீல். அதை பற்றி முழுசாக இருக்குது. அதை பற்றி எல்லாமே இங்கே போகிறேன். இது ஏதோ ஹீல்னு சொல்கிறாங்க. பார்க்க கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. வாயை எப்படி திறக்குது. பல்லுலாம் அப்படியே அந்த கலர்லேயே இருக்குது. உள்ள இருந்து தண்ணிட்டு இருக்குவா. என்ன தலைவர் எப்படி இருக்கீங்க? தலைவர் வாயை திறக்கிறாருங்கோ. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னங்க காணும் இங்கே இருந்தது. அங்கே போயிடுச்சு. இங்கே ஒன்று பெருசாக இருந்தது ஸ்டிங்டே ஒன்று. அங்கே இருக்குது தலைவர். அங்கே இங்கே வராது இவர். நம்ம அந்த பக்கம் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம். வீடியோ போய் எடுக்கலாம்.
அங்கே ஒன்று இருக்குது. இதை பாருங்கள், இதை பாருங்கள். இதோட வாழை மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மிரண்டு அப்படியே அங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம். வாட்டர் செஞ்சு போயிட்டு நின்றா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பாருங்க மீட்டி ரேஸ்னு ஒரு இது இருக்குது. ஜெயின் மாட்டரா ரேஸ் ப்ரோ 92 feet 92 feet. தம்பி கூப்பிட்றாங்க. அவங்க போய் பார்க்கலாம். குட்டி குட்டியாக அடுத்து இப்போ நான் போகிற இடம் லாஸ்ட்டு, அடுத்து டீப் ஓஷனு. அப்படியே எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே போகுங்க. என்னதுடா இது இவ்வளோ பெருசாக போகுது? அவங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக நான் ஸ்டிங்ரேஸ் போகுது. இது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோ நினைக்கிறேன். லாப்ஸ்டர்ஸ் பெருசாக இருக்குது. லாப்ஸ்டர்னா இதை பாரு, இங்கே பாரு. இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில, ஆனால் எதையோ போட்டு வச்சுருக்காங்க. தண்ணினா ஒரு அரேபியன் ஏதோ போட்டிருக்கு. ஏய் இது ஷார்க்குடா. இந்த மாதிரி ஒரு ஷார்க்கை நான் பார்த்ததே இல்லை. இது என்னதுன்னே தெரில. நான் ஒரு வாட்டி 6th டூருக்கு வரும்போதும் பார்த்தேன், இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ வரும்போதும் பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. இது ஆக்டோபஸ்ன்னு சொல்கிறாங்களா, நான் தெரியவில்லை. அடுத்து ஜெல்லி ஃபிஷ் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலரேஷன். சும்மா தான் சொன்னேன். எப்படி இருக்குங்க ஷார்க் வந்துட்டு போகுது. ஷார்க்ஸ் இதான் அண்டர் வாட்டர் டனலோட பாருங்க. ஷார்க் அதுக்குள்ளே முடிய போகுது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 7 நிமிஷம் வீடியோவாக இதில் பாதிக்கும் மேலே இருக்கிற இடத்த நான் போட்டிருக்கேன். திரும்ப கிணறு ஃபுல்லாக எடுத்து போட்டு போகிறவங்களுக்காக பாருங்கள். ஷார்க் மறுபடியும் இங்கே வந்துட்டு தான் போகுது. அடுத்து போகுது டீப் ஓஷன் டனலுக்குள்ளே. அங்கே போய்ட்டு விளாட்றியா? சும்மா போய்ட்டு நின்னா நல்லாயிருக்கும். டர்ட்டில்னா இருக்கும் போகலாம். டர்ட்டில்ஸ், ஷார்க்ஸ், புல் ஷார்க் விளாட்றதுக்கு சின்ன பிளேயிங் ஏரியா. பூந்தாச்சி ஷார்க் வரலண்ணே. ஏய் அங்கே பார்த்துடா, லைட் ஆஃப் அங்கே திடீர்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஷார்க்கு திடீர்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஷார்க் ஸோ ஷார்க் மேலே ஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா இருக்குது. டீப் ஓஷன் பொறுமையாக உள்ளே போகிறோம். நானும் பொறுமையாக பேசிட்டு போகிறேன். நான் அமைதியாக இருக்கேன். என்னதுங்க இது? இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா.
அங்கே பாடுறா ஷார்க்குடா. ஏய் ஒன்று தான்டா அது. என்னதுடா இது? மீனோட கலர் நல்லா இருக்கு. மீன் அந்த பக்கம் பாரு. அழகா இருக்கு. அடுத்த கட்டம் நல்லா பிரைட். என்னது? ஸ்டிங்ரேவா? கூட்டமாக போகிற மீன். ஆகா ஆகா அழகா இருக்கு. பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்லாம் நிறைய இருக்கு. அடுத்து இந்த பக்கம் பாடுறா ஷார்க்குடா மேலே. எல்லாம் கூட்டமாக ஒன்றா போய் பாருங்க. ஏதோ கோவில் மாதிரி அழகா உள்ளே அழகா பண்ணி வச்சிருக்காங்க. உள்ளே கோவில் மாதிரி. என்னதுடா இது? இங்க பாடுறா டேய், தூக்கிக்கிட்டு இருக்கு பாரு. மேலே பாரு மேலே பாரு மேலே பாரு. அது வாய பாரு. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறமா பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய ஷார்க். பறவை மாதிரி பறக்குது.